இவங்கெல்லாம் எப்போ வீடு வாங்குவாங்க? இவங்க ராசி வந்து எந்தெந்த கட்டங்கள்லாம் இந்த வருஷம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இந்த 2025 ராசியில் நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டைம், அவ்வளோ ஒரு பொசிஷனிங் வந்து அப்படி ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது ரிஷபராசிக்கு இருக்குது. இப்போ ரிஷபராசிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள், இது வரைக்கும் எனக்கு சாதிக்கவே முடியல, எதுவுமே நடக்கலை, தவிர்த்து போச்சு, இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டிங்கான ஒரு பீரியடாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களோட ராசி, என் ஒய்ஃபோட ராசி. இத்தனை நம்ம ராசிகளில் எந்த ராசி இந்த ஆண்டு வீடு வாங்கக்கூடாது? கண்டிப்பாக மீனராசி. மீனராசி. மீனராசி கண்டிப்பா தள்ளி போடணும். ஜென்ம ராசியில சனி வராரு. அப்போ சனி பகவான் வந்து மீனராசிக்கு ராசியவே பிடிக்கிறதுனால கேப்டிவேட் பண்றாரு மைண்டை. கரெக்டா போய் தப்பான பில்டர்கிட்ட மாட்டுவாங்க. டைம் பாம்பு வச்ச மாதிரி கரெக்டா போய் தப்பான ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. வாஸ்து கரெக்டா இருக்காது, அது பிரச்சனை, அது கொஞ்சம் தள்ளி போடுறதுனால. இல்லை வீட்டில் வேற யாராவது வேற ராசியில் இருக்காங்களா, அவங்க பேர்ல ஜாதகம் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வீடை நம்ம வாங்குவோமா, அப்படி பண்ணலாம்.